ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு யோக் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து அதனுடைய தனித்தனியாக எல்லாமே லைனிங்கில் அட்டாச் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி நம்ம வச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி இதனுடைய யோக் பீஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பீஸ், நெக் பீஸ் இப்படி ஒவ்வொன்றா வச்சு நம்ம ரெடி பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டு சைடு, வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டுமே இருக்குது. இந்த இடத்துல வந்து நான் சின்னதாக ஒரு கட் போட்டிருக்கேன். இந்த கட் எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இங்கே ஜாயின் பண்ணும்போது இந்த அளவு வந்து நமக்கு கரெக்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது கம்பல்சரி போட்டே ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஷேப்பில் நான் வைக்கிறேன் இப்படி. அதே மாதிரி இது வரைக்கும், அதாவது இந்த கிராஸ் எங்கே நமக்கு முடியுதோ அது வரைக்கும் இந்த இது வரும். இந்த டாட்டை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் தள்ளி விட்டாலும் பிரச்சனை இல்லை, சைடில் வந்தாலும் பிரச்சனை இல்லை. இந்த பிசுறு மறைக்கணும் அப்படின்னா அது எந்த பக்கம் இதாக இருக்கோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒன் சைடு ஏதோ ஒரு சைடு தான் வருது அப்படின்னாலும் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல கொண்டு வந்து நீடியில் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஸ்ட்ரைட் கொண்டு வந்துடுங்க. இதுவும் கரெக்டாக அதே 1/2 இன்ச்சு. இங்கே என்ன அளவில் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அதே அளவில் தான் இங்கே நம்ம முடிக்கணும். இப்போ இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல கொண்டு வந்து நான் நிறுத்துறேன். அதுக்கப்புறம் லைட்டாக அந்த ஃபுட்டை லிஃப்ட் பண்ணிட்டு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இதை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடலாம். அதே 1/2 இன்ச்சில் தான். இதுலயே நம்ம இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேல் பக்கமா திருப்பி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா யோக் பீஸ் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக இந்த 1/2 இன்ச்சில் ஃபஸ்ட்டு தைக்கும்போது நமக்கு இந்த பீஸ் மேலே வரும். இப்போ வந்து நமக்கு யோக் பீஸ் வந்து மேலே வரும். அப்போ இது எந்த சைடு ஃப்ரண்ட்டில் தள்ளி விட்டுருக்கீங்க அப்படின்னா அதே மாதிரி வச்சுக்கோங்க. இதையும் கரெக்டாக இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டாக அந்த இடத்துல நிறுத்திக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கோங்க. நீங்கள் ஓவர்லாக் போடல அப்படின்னா இந்த ஓரமாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு துணி பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதில் நம்ம யோக் பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு. நகத்தில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பீஸினுடைய உயரம் லைட்டாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அப்போ தான் நம்ம ஓப்பன் பீஸ் வைக்கும்போது கரெக்டாக ஈக்குவலாக நமக்கு வரும். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் வரும். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பீஸ் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம 1/4 இன்ச் அகலத்துக்கு தையல் போட்டால் போதும். கீழே எவ்வளோ கிளாத் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு அளவு கிடையாது. இந்த மேலே இருக்க கிளாத்தில் நம்ம எவ்வளோ தைக்கிறோம் அப்படிங்கிறத இதில் அளவு. இதில் ஒரு 1/4 இன்ச் அப்படின்னா அந்த 1/4 இன்ச்சில் மட்டும் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுக்கலாம்.
இதுல இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் மேல் பக்கமாவோ இல்ல இந்த இதை வந்து எப்படி நம்ம நகத்துல பிரஸ் பண்ணி விட்டுருக்கோமோ அது கரெக்டா இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு டபுள் ஸ்டிச் வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. எல்லா பிசுறையும் தள்ளி விட்டுட்டு நகத்துல நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இதுல வந்து ஒரு 1/2 இன்ச் இருந்தா போதும் மடிக்கிறதுக்காக, அதனால மீதியை நம்ம கட் பண்ணிடலாம். இந்த இடத்துலதான் நம்ம ஹூக் போட நமக்கு டிஸ்டர்பா இருக்கும்னா இதுக்கு ஒரு தையல் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அது 2 பீஸா இருக்கும்போது நம்ம ஹூக் மாட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாட்ட முடியாம ரொம்ப ஒரு மாதிரி இதா ஸ்லிப் ஆகும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரே பீஸா தெரியும். அதுக்கப்புறம் இதை நம்ம இதுல ஃபோல்டு பண்ணிக்குவோம். நான் இது ஃபோல்டு பண்றது பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா இந்த தையல் மேலேயே தான் நான் இதை மடிச்சு வைக்கிறேன். கீழே வந்து அழகா ஈவனா கொடுத்துக்கோங்க. ஏத்தியும் தாத்தியும் பிசுறு வர மாதிரி எல்லாம் வைக்காதீங்க, அது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அதனால கரெக்டா அந்த இந்த லைன் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும், அது மாதிரி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த கீழே மட்டும் நீங்க தையல் போட்டுக்கோங்க, ரஃப் அடிச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதுல நம்ம மார்க் பண்ணிட்டு வீப்பட்டி வைப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லாங் ஸ்டிச் வேணா லாங் ஸ்டிச் போட்டுக்கோங்க, இல்லைன்னா சின்னதா, அதாவது ஹூக்கினுடைய அந்த மாற்று அந்த வளைவு வர்ற அளவுக்கு விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இப்ப வந்து இது உங்களுக்கு வைக்கும் போது ஸ்லிப் ஆகாம அப்படியே இருக்கும், அதுக்காக தான். இதை வந்து நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, மேல வந்து இந்த அளவுக்கு நமக்கு நெக் பீஸ் வந்து நம்ம அட்டாச் பண்ணிடுவோம். அதனால மேல இவ்வளவு கிளாத் நம்ம போயிடும். இப்போ இதுல இருக்கிறதுல தான் நம்ம ஹூக் வைக்கணும். இந்த உயரம் வந்து அதிகமா இருந்துச்சுன்னா 6 ஹூக்கு 7 ஹூக் அப்படி கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு நெருக்கமா வேணுமா இல்லை எப்படி வேணும் அப்படிங்கிறத பொறுத்து தான். இப்போ இதை வந்து நம்ம 2ஆ மடிக்கலாம். மடிச்சுட்டு இந்த சென்டர்ல ஒரு ஹூக்கு, இங்க மேல ஒண்ணு, இங்க ஒண்ணு, அதுக்கப்புறம் இதுல மிடில்ல ஒண்ணு, இதுக்கு ஒரு மிடில்ல ஒண்ணு. இப்போ இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ரெகுலரா தைக்கிறவங்களுக்கு அதை அப்படியே வச்சிருவோம். புதுசா இருக்கவங்களுக்கு இத்தனை தையல் எல்லாம் போடணுமா அப்படிங்கிறது கிடையாது. படிமான தையல் கூட போட்டா பினிஷிங் வரும் அப்படிங்கறதுக்காக தான். ஏன்னா பேக் சைடு பாத்தீங்கன்னா நல்லா படிமானமா இருக்கும். அதெல்லாம் தேவையில்லை, அப்படியே அடிச்சு திருப்புற மாதிரி இருந்தாலும் நகத்துல நல்லா பிரஸ் பண்ணி விட்டுட்டு இதே பினிஷிங் கொண்டு வரவங்களும் கொண்டு வந்துக்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம வீப்பட்டி வைப்போம். வீப்பட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஹூக் வந்து மாற்றுறதுக்காக உள்ள விடுற ஸ்பேஸ். அப்போ இடைஞ்சல் இல்லாம ஹூக் உள்ள போய் வர்ற அளவுக்கு அதனுடைய வாய்ப்பகுதியை வந்து நம்ம அகலம் கொடுத்துக்கலாம். ரொம்ப அகலமா கொடுத்துட்டீங்கனாலும் ஹூக் கழண்டு போகும். அதனால ஒரு 1/4 இன்ச் கேப் கொடுத்து அதே அளவுக்கு நம்ம வைக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இப்போ இந்த பகுதியை வந்து நம்ம தையல் போட்டுட்டு விட்டுறலாம். இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க வர்ற இடத்துல நீங்க பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டாதான் ஹூக் வந்து நம்ம போட போட அந்த துணி வந்து நமக்கு பிரியாம அப்படியே இருக்கும். அதனால ஹூக் பட்டிலேயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதனால அதை பார்த்து நீங்க வச்சுக்கோங்க. இந்த பகுதி ஸ்டார்டிங்ல இருந்தே ஹூக் வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியா நெக் பீஸ் வச்சதுக்கு அப்புறம் அந்த ஹூக் மாட்டுறதுக்கு ஓப்பன் இல்லாம போயிடும். அதனாலதான் கொஞ்சம் விட்டுட்டு நம்ம வைக்கிறோம். பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊசி அப்படியே நிறுத்திட்டு மறுபடியும் ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
ஏற்கனவே இங்கே தையல் போட்டிருக்கிறனால இதை நான் அப்படியே கொண்டு வந்துட்டேன். பிசுரெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. இந்த தையல் வந்து மேலேயும் கீழேயும் இறங்கி ஏறாமல் அழகாக போட்டிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதில் நெக் ஓப்பன் பீஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்போசிட் பீஸில் நம்ம வந்து ஹூக் பட்டி வைக்கணும். ஹூக் வைக்கிறதுக்காக பட்டி வைக்கணும். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே வச்சு ஸ்டிச் போட போகிறோம். இந்த இடத்துல இங்கே ஒரு ஃப்ளீட் நம்ம கொடுக்கணும். அப்போ தான் இந்த இடம் வந்து சுருக்கம் இல்லாமல் அழகாக நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கே மேலே வந்து கிளாத் விட்டுட்டேன் இவ்வளோ. அதுக்கப்புறம் இதில் அதே 1/4 இன்ச்சு தான். கரெக்டா இந்த ஃப்ளீட் வர்ற இடத்துல ஒரு சின்னதா வச்சீங்கன்னா போதும், ரொம்ப பெருசா வேண்டாம். அதுக்கப்புறம் இது எப்பவும் போல நீங்க ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. அதே 1/4 இன்ச்சு கேப்ல தான் இந்த தையல் போடுறத பொறுத்து தான் அந்த பட்டியினோட ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதுல வந்து நான் படிமான தையல் போடுறேன். இதுக்கு வந்து நீங்க லைனிங் மட்டுமே வச்சா போதும். ஏன்னா மேல் கிளாத் கொடுத்ததுக்கு அப்புறம் வச்சீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்க மாதிரி இருக்கு. அதனால நீங்க மேல வைக்கிறது ஒரே பீஸா மட்டும் வச்சு லைனிங் மட்டும் வச்சுக்கோங்க. இப்ப இந்த பீஸை வந்து நம்ம இப்படி மடிச்சு தையல் போட போறோம். இதையுமே நல்லா கீழே உள்ள தள்ளி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த லைன் வந்து கரெக்டா இருக்கணும். இது மேலே ஏத்தி தாத்தி வராம அழகா வரணும். இது மேல நம்ம மெயின் கிளாத்தும் கொடுத்தோம் அப்படின்னா இது ரொம்ப இந்த இடம் திக்கா இருக்க மாதிரி இருக்கும். அதனால நீங்க லைனிங் மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நீங்க இங்க இருந்து வரும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் பிசுறு வந்து வெளியில உங்களுக்கு வராது. இந்த இடம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நீங்க இந்த ஓப்பன் இந்த இது கொடுத்துருக்கறனால இது கொடுக்கல அப்படின்னா இந்த இடம் என்ன ஆகும்னா இழுத்துக்கும். இந்த இடம் வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி உள்ள இருக்க அளவுக்கு தகுந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல நம்ம ஃபிளீட்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது கப் ஷேப் வந்து அழகா உங்களுக்கு இந்த இடம் சுருக்கம் இல்லாம நீட்டா வரும். இது உங்களுக்கு இந்த இடத்துல ஹெம் பண்றதுனால நீங்க பண்ணிக்கலாம். ஆனா ஹெம் பண்ணும்போது ஸ்ட்ராங்கா இருக்காது. நம்ம அதனால தையலே போட்டுக்கலாம். சும்மா லைட்டா இந்த ஃபிளீட்ஸை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. பாத்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சுருக்கம் இல்லாம நீட்டா வந்துடும். இதை கட் பண்ணிக்கலாம். இப்ப உங்களுக்கு இது வச்சு பார்க்கும்போது கரெக்டா இந்த ரெண்டு அளவும் ஒரே அளவா உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்துல நீங்க துணி வந்து கொஞ்சம் குறைவா விடல அப்படின்னா என்னாகும் அப்படின்னா நம்ம இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாயிரும். அப்ப நம்ம மறுபடியும் இந்த நெக்கோட இதை நம்ம கட் பண்ற மாதிரி வரும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க கீழே எட்ஜ்ல இருந்து இந்த உயரம் பாத்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு கரெக்டா வரும். இது கப் ஷேப்புக்கு இந்த போர்ஷன் வந்து நீட்டா வரும். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் யோக் வந்து எப்படி அட்டாச் பண்ணணும், அதே மாதிரி ஓப்பன் பீஸ் எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பிளவுஸ் தைக்கணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத தான் தெளிவாகவும் நுணுக்கமாகவும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோஸை கண்டினியூஸா பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.